தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக வருவார், அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக களமிறங்குவார். நிறைய கெட்டப் சேஞ்ச், ஏகப்பட்ட மாற்றங்கள், இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் தாண்டி ஒரு பெரிய ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டைம் பாஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபுல் ஷேவில் வந்தோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாடிலாம் விட்டோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஏதோ பண்ணி சேஞ்சஸ்லாம் காட்டுறோம். டைம் பாஸ்ட்டை நம்மளே இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது சினிமாவில் ஹீரோக்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ஷோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ எங்கே இருந்தீங்கனாலும் அடுத்த ½ hour டைம் பாஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு செல்வராகவன், அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா. இந்த 3 பேர் சேர்ந்து என்னப்பா பண்ணுறாங்க, எதாவது படமா அப்படின்னீங்கன்னா, மணிசரோட படங்கள்னால யார் ஹீரோ யார் ஹீரோயின்றது ரொம்ப 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 எல்லாரும் பயங்கர ஈகர் ஆகிடுவாங்க. ஏன்னா என்னப்பா இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் மணி சார் என்ன பண்ணுறாருன்னா, துல்கர் கார்த்திக் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்த துல்கர் இந்த படத்தில் நடிக்கல, கார்த்திக் நானி 2 பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. என்னங்க மாறி மாறி சொல்கிறீங்க, கன்ஃபார்மாக சொல்லுங்கள், ஹீரோயின் வேறு யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு கிடையாதுங்க, ஹீரோயினும் டிசைட் பண்ணிட்டோம். அறிவழகனோட நெக்ஸ்ட் படம் அருண் விஜயோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அருண் விஜயும் டேரக்டர் அறிவழகனும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பேக் த்ரில்லர் கொடுக்கறதுக்கு பயங்கர தயாராக இருக்காங்க. அருண் விஜய் அத்தாரு அத்தாரு உத்தாரு உத்தாரு பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு காட்டில் அத்தாரு அத்தாரு தான். பாக்ஸிங் எங்கே கற்றுக்கிட்டேன்? நான் எங்கே கற்றுக்கிட்டேன்? பாக்ஸிங் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்? எப்பயா நைஸாக பேசி லைனு போடுறியா? படா. பாக்ஸிங் எங்கே கற்றுக்கிட்டேன்? எக்கெல்லாம் என்ன வயசாகுது? 80 90 சொன்னதே திருப்பி திருப்பி மொக்க முடிஞ்சு. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பயங்கரமான ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு என்னப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டரோட படத்தை இன்னொரு டேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு டேரக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்னொருத்தர் போய் அதை பாராட்டுறது, பார்க்குறது, ட்விட்டரில் ட்வீட் போடுறது, நேரில் பார்த்தா மாலை போடுறது, ஐயோ அப்பப்பா இவங்க நட்பு தாங்கவே முடியலடா சூப்பர்ரா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது 3 சென்சிபிள் டேரக்டர்ஸ் ஒன்றா சேர்றாங்க. எப்படி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்வராகவன், அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா. இந்த 3 பேர் சேர்ந்து என்னப்பா பண்ணுறாங்க, எதாவது படமா அப்படின்னீங்கன்னா, எஸ்ஜே சூர்யா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு டேரக்டராக என்ட்ரு ஆனார். குஷி வாலி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹிட்டு, தளபதியோட ஒரு படம், தலையோட ஒரு படம், வேற லெவலுங்க அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி சூப்பராக படங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக மாறினார், அதுக்கப்புறம் ஆக்டராக மாறினார், நிறைய படங்கள் நடித்தார். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாள் முன்னாடி இசைன்ற படம், இசைன்ற படத்தில் டைரக்டரா இல்லாம ஒரு மியூசிக் டைரக்டராவும் ஒரு புது ஃபேஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ மியூசிக் டைரக்டரா எப்பயுமே இசை போய் ஏஆர் ரஹ்மான்ட்ட தான் நான் போவேன். ஆனால் இந்த வாட்டி நானே மியூசிக் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் அவர் கூட உட்காந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது, மியூசிக் சென்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். அதனால் முடிவு பண்ணங்க, ஒரு 8 to 9 மாதம் ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன், நல்லா கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் பாட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் 2 பாட்டு வர. ஸோ சம மியூசிக் டைரக்டர் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ணுறாரு எஸ்ஜே சூர்யான்றது உங்களுக்கு தெரியும். இரவி படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெய்லரில் புல்லட்டில் ஃபுல்லாக தாடிலாம் விட்டு வரும்போது, சார் வேறு மாதிரி இருக்கீங்களே சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு பார்ட்டியில் கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ணுறாரு, எஸ்ஜே சூர்யா சாரை பார்க்குறாரு. சார் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் தான் அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மறந்துடுறாரு. திருப்பி ஃபோன் வருது, என்னங்க நேற்று சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம் சார் நான் சொன்னேன், கண்டிப்பாக திருப்பி அதை பண்ணணும் சார் அந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோல் படத்தில் ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல் சார், பண்ணால் நீங்கள் தான் சார் பண்ணணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சொல்ல, இதில் என்ன பாருங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா ஃபீல் பண்ணி சொல்ல, அதுக்கப்புறம் தாடிலாம் விட அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குனு எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுறாரு, செல்வராகவன் சாரோட படத்தில் நடிக்க போகிறார். செல்வராகவன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் யார், எவ்வளோ பெரிய ஆள், சான்ஸே இல்லைப்பா. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். ஒரு படத்தை பார்த்து முடிச்சவொன்னு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். 7G ரெயின்போ காலனி படம், அந்த அப்பா அழுகிற சீன் பார்த்தா இப்போ கூட அழுதுறோன்னா பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு பாடம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அப்படி சூப்பராக படங்கள் கொடுத்த செல்வராகவன் லாஸ்ட்டாக என்ன பண்ணார், 2ஆம் உலகம்னு ஒரு படம் எடுத்தார். டிஃப்ரெண்ட்டாக ஏன் தமிழ் சினிமாவில் மூவிஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இந்த படம் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.